எபிசோட் 66. அடுத்த நாள் காலை மருத்துவமனைக்கு வந்த அதியன் முதலில் கனிஷ்காவின் பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்பதை தனது வேண்டுகோளாக வைக்க, அதன்படி சிறிது நேரத்தில் அவன் முன் இருந்தனர் இருவரும். அதியன் இருக்கும் அறைக்கு வந்த ரக்ஷித் அவனுடன் கைக்குலுக்கி பின் அமர, நீங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. உங்க பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா செக் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த கியூரபிள் ஒன். அதனால நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். இப்போத்திலிருந்து குழந்தை கியூர் ஆகிற வரைக்கும் என் பொறுப்பு என்றான் அதியன். என்னதான் அதியன் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினாலும், அதியனை பற்றி தெரியாததால் ஒரு பெற்றவளாக யாஷிகாவின் உள்ளம் பதைப்பதைக்கத்தான் செய்தது. அவள் பக்கத்திலேயே நின்று ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான் ரிஷி. ரக்ஷித் மற்றும் யாஷிகாவிடம் பேசிவிட்டு அதியன் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைய, அங்கு குழந்தை இன்னும் மயக்க நிலைக்கு செல்லாமல் அப்படியே இருந்ததால், இன்னும் அனஸ்தீஷியா கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர் என்று தனக்கு முன்னால் இருந்த மருத்துவரிடம் கேட்டான் அதியன். டாக்டர், பாப்பா இந்த இன்ஜெக்ஷனை பார்த்ததிலிருந்து ஊசி போட்டுக்க மாட்டேன்னு ஒரே அடம் பண்றா. அதையும் மீறி ஊசி போட போனா கைய காலை உதச்சிக்கிட்டு ஊசி போட விடாம அழறா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றார் மருத்துவர். ஓகே, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் கூப்பிடும்போது நீங்கள் எல்லாம் உள்ளே வந்தால் போதும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று மற்ற மருத்துவர் மற்றும் நர்ஸிடம் கூறினான் அதியன். தன் கையிலிருந்த மயக்க மருந்து ஏற்றப்பட்ட சிரஞ்சை அதியனிடம் கொடுத்துவிட்டு மற்ற அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினர். அந்த சிரஞ்சை வாங்கி டேபிளின் மீது வைத்தவன், உள்ள கனிஷ்கான ஒரு குட்டி பாப்பா இருப்பா. அவ ரொம்ப குட் கேர்ள். ஊசி போடுறதுக்கெல்லாம் அடமே பண்ண மாட்டான்னு உன் அம்மா சொன்னாங்களே. ஆனா நீ ஊசி போடுறதுக்கு இவ்ளோ அடம் பண்றியே. ஒருவேளை நீ அந்த குட் கேர்ள் கனிஷ்கா பாப்பா இல்லையோ? இல்லனா நான் ரூம் மாத்தி வந்துட்டேனா என்று அதியன் யோசிப்பதை போல் பாவ்லா செய்ய, அச்சோ டாக்டர் அங்கிள், நீங்க ரூம் மாத்தியெல்லாம் வரல. நான் தான் அந்த குட் கேர்ள் கனிஷ்கா பாப்பா என்று அவ்வளவு நேரம் சுவற்றோடு சுவராக ஒட்டியிருந்த கனிஷ்கா அதியனை நோக்கி வந்தாள். அந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டவன் கனிஷ்காவை தன் பக்கத்தில் அமர வைத்து, குட் கேர்ள்னா ஊசி போட்டுக்க அடம் பண்ண மாட்டாங்களே என்றான் அதியன். ஆனா ஊசி போட்டா வலிக்குமே, வலிச்சா நான் என்ன பண்ணுவேன் என்று கனிஷ்கா பாவமாக கூற, அதை கேட்டு சத்தமாய் சிரித்தவன், உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எனக்கு வலிக்காத மாதிரி ஊசி போட தெரியுமே என்று கனிஷ்காவிற்கு மட்டும் கேட்கும்படி மெலிதாக கூறினான் அதியன். அப்படியா அங்கிள் என்று கண்கள் விரிய ஆச்சரியமாக கேட்டவள், எனக்கு வலிக்காம ஊசி போட்டு விடுங்க என்று தன் கையை அதியனை நோக்கி நீட்டினாள் கனிஷ்கா. அவளிடம் கதைகளை பேசிக்கொண்டே டேபிளின் மீதிருந்த இன்ஜெக்ஷனை எடுத்து போட, அந்த இன்ஜெக்ஷனை போட்டு முடித்தவுடன், ஆமா அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே வலிக்காம ஊசி போட்டுட்டீங்க என்றாள் கனிஷ்கா. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு என்று அவளை மெதுவாக கட்டிலில் படுக்க வைத்தவன், 1 2 3 4 5 என்று சொல்லும் பொழுதே கண்களை மூடி மயக்கத்திற்கு சென்றிருந்தாள் கனிஷ்கா. ஓகே கைஸ், உள்ள வாங்க என்று அதியன் வெளியில் சென்று மருத்துவர்களை அழைக்க, அனைவரும் உள்ளே வந்த பின் கனிஷ்காவிற்கான ஆபரேஷன் ஆரம்பமானது. 3 மணி நேரமாக கனிஷ்காவுக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்க, ஒரு பக்கம் தன் அண்ணனின் தோள் சாய்ந்து யாஷிகா கண்ணீர் வடித்து கொண்டிருக்க, கனிஷ்கா இருக்கும் அறையில் மருத்துவர்கள் உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருப்பதை பார்த்த ராகவும் கூட கனிஷ்காவிற்கு என்ன ஆனதோ என்று பதறிவிட்டனர். மீனா பாட்டி, எங்க டாலுக்கு என்னாச்சு? எதுக்கு அவ மட்டும் தனியா ரூம்ல படுத்துட்டு இருக்கா? அதுக்காக அம்மா ஏன் அழறாங்க? நடப்பது எதுவும் புரியாமல் மீனாட்சியிடம் கேட்டான் ராகவ். கனிபாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தங்கம், அதனால தான் அவளை மட்டும் தனியா ஒரு ரூம்ல படுக்க வச்சு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்றார் மீனாட்சி. நான் அவளை கீழே தள்ளி விட்டதால தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? உண்மை புரியாமல் ராகவ் கேட்க, 2 முறை ராகவ் கனிஷ்காவை தள்ளிவிட்டதை தன் கண்ணால் பார்த்ததால், ஆமா தங்கம், இதுக்கு மேல நீ கனிஷ்காவை தள்ளிவிடாம இருந்தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போகாது என்றார் மீனாட்சி. சரி பாட்டி, இதுக்கு மேல நான் கனிஷ்காவை தள்ளிவிடவே மாட்டேன் என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு யாஷிகாவிடம் செல்ல, ஏற்கனவே அவள் கனிஷ்காவை எண்ணி அழுது கொண்டிருப்பதால் ராகவை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் ரிஷி. ஒரு வழியாக ஆபரேஷன் முடிந்து அதியன் வெளியே வர, டாக்டர், கனிஷ்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அனைவரும் அவன் முன்னால் போய் நின்றனர். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல குழந்தை கண் விழிச்சிடுவா. அப்போ நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். உங்க குழந்தை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். அதனால நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான் அதியன்.
என் பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று அதியனின் காலிலேயே விழுந்து விட்டாள் யாஷிகா. அவளை தொட்டு தூக்கியவன், எந்த ஒரு வெறுப்பும் இல்லாம நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு தான் என்னுடைய முதல் கொள்கையே. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது ஆஸ் அ டாக்டரா என்னோட கடமையும் கூட. ஆனா இப்போ உங்க குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல. சரியான நேரத்துல உங்க குழந்தைக்கு பிளட் டொனேட் பண்ண அந்த டோனருக்கும் நீங்க நன்றி சொல்லியே ஆகணும் என்று கூறி அவளது தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான் அதியன். அதியன் டாக்டர் தொழிலை தெய்வமாக நினைப்பவன். ஒரு மருத்துவமனையில் வேலை செய்தால் தனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் தன்னால் யார் எவ்வளவு பயன் பெறுவார்கள் என்று மட்டுமே யோசிக்கும் கடவுளை போன்றவன். இப்பொழுது ஒரு சிறு குழந்தைக்கு மூளையில் ஆபரேஷன் என்றதும் இங்கு வந்து அதை நடத்தி கொடுத்தது மட்டுமல்லாமல் கனிஷ்கா அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் வரை அந்த மருத்துவமனையிலேயே அவளுக்காக வேலை செய்ய முடிவும் எடுத்து விட்டான் அதியன். 2 மணி நேரம் கழித்து குழந்தை கண் விழித்து விட்டதாக நர்ஸ் கூற அனைவரும் ஒன்றாக உள்ளே சென்றனர். யாரும் குழந்தைகிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, பேசுங்க. ஏற்கனவே கொடுத்துருக்கிற பெயின் கில்லரோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி வர ஆரம்பிக்கும். அப்படி குழந்தை வலிக்குதுன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் உடனே எங்ககிட்ட வந்து சொல்லணுங்க. ஏன்னா அந்த வலியை குழந்தையால தாங்க முடியாது என்று அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினார் நர்ஸ். உள்ளே வந்த அனைவரையும் பார்த்து மெலிதாக புன்னகைத்தவளின் கண்களோ முதலில் தன் மாமாவையும் அம்மாவையும் பார்த்துவிட்டு பின் அவளது டெடி மற்றும் நாட்டியை பார்த்தவளின் கண்கள் ரக்ஷித்தை தேடியது. அந்த அறையில் ரக்ஷித் எங்கேயும் இல்லாமல் போக, ரக்ஷித் எங்க மாமா? நான் கண் விழிக்கும் போது என் பக்கத்துல இருப்பேன்னு சொன்னானே என்றான் ரிஷியிடம். அப்பொழுதுதான் அவ்வளவு நேரமாக ரக்ஷித் அங்கு இல்லை என்பதையே அனைவரும் உணர்ந்தனர். இருக்கனிமா, மாமா போய் ரக்ஷித்தை தேடி கூட்டிட்டு வரேன் என்று ரிஷி அந்த அறையிலிருந்து வெளியேறினான். வெளியே வந்தவன் ரக்ஷித்தின் ஃபோன் நம்பருக்கு கால் செய்ய நீண்ட நேரமாக ரிங் போய்கொண்டே இருந்ததே தவிர அவன் காலை அட்டென்ட் செய்யவில்லை. எங்க போய் தொலைஞ்சான் இவன் என்று புலம்பிய ரிஷி இதற்கு மேலும் அவனுக்கு ஃபோன் செய்தால் வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்து அந்த மருத்துவமனையில் ரக்ஷித்தை தேடி அலைந்தான். நான் உன்னை கீழே தள்ளி விட்டதுனால தான் உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு மீனா பாட்டி சொன்னாங்க. சாரி டால், இதுக்கு மேல நான் உன்னை தள்ளி விடவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. என் பொம்மை எல்லாம் கூட நீ எடுத்துக்கோ என்றான் ராகவ். நீ வீட்டுக்கு வந்த உடனே நாம எப்பவும் போல ஓடி பிடிச்சு விளையாடலாம் என்றான் ராகுல். டெடி எப்பொழுதும் தன்னிடம் நல்ல முறையில்தான் நடந்து கொள்வான். ஆனால் இன்று நாட்டியும் நன்றாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அவனது பொம்மையும் தன்னை எடுத்துக்கொள்ள கூறியதால் அவர்களை பார்த்து நன்றாக சிரித்தவளோ, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சாரி சொல்லக்கூடாது நாட்டி, அப்புறம் உன் பொம்மையும் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ரக்ஷித் எனக்கு நிறைய பொம்மை வாங்கி தரதா சொல்லி இருக்கான் என்றாள் கனிஷ்கா. குழந்தைகள் மூவரும் நன்றாக பேசிக்கொள்வதை ஆசையாக பார்த்து கொண்டிருந்த யாஷிகா அவளும் சிறிது நேரம் கனிஷ்காவிடம் பேசிவிட்டு, மீனாமா, கொஞ்ச நேரம் நீங்க கனிஷ்கா கூட இருங்க, நான் போய் அந்த பிளட் டோனர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரேன் என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு அந்த டோனரை பார்ப்பதற்காக சென்றாள் யாஷிகா. ஒரு நர்ஸிடம் கனிஷ்காவிற்கான பிளட் டோனர் யார் என்று விசாரிக்க, 5th ஃப்ளோரில் ரூம் நம்பர் 505ல இருப்பாங்க மேடம், நீங்கள் போய் பாருங்க. உங்கள் பொண்ணுக்கு பிளட் கொடுத்துட்டு கடைசியில் இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்று நர்ஸ் கூற, என் பொண்ணுக்கு பிளட் கொடுத்ததால அவளுக்கு என்னாச்சு என்று யாஷிகா பதட்டத்துடன் கேட்க, அது எப்படி நான் என் வாயில சொல்றது மேடம், அந்த கூத்தை நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்றார் அந்த நர்ஸ். அங்கு சென்று பார்த்த யாஷிகாவிற்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி.